போன வீடியோல சிஸ்டர் ஒருத்தவங்க ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் கேட்டாங்க. அதுக்கு இந்த மாரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீடில்ல 6 to 12 ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன் நான். நார்மல் நீடில்ல இந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இந்த அவுட்லைனுக்கு மேலேயே எடுத்து உங்க ஸ்டிட்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல இருக்க நீடில நல்லா கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு இப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து இப்படி லெஃப்ட்டுக்கா விட்டு ஒரு சொட்டு சொட்டுனீங்கன்னா, கரெக்ட்டா உங்களுக்கு அந்த ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இத வந்து நீங்க எவ்வளோ தூரம் வேணும்ன்றத புடிச்சுக்கிட்டு, கீழ இருக்க நீடில் இழுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி பக்கத்துலயே எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சு, இந்த லைன் கரெக்ட்டா இப்படி ஒரு சுத்து சுத்தி பக்கத்துலயே இப்படி வச்சீங்கன்னா, இந்த ரிங் மாதிரி இங்க ஃபார்ம் ஆகும். இத நீங்க கையில இப்படி புடிச்சுக்கிட்டு, இந்த ரிங்கோட சைஸ் எவ்வளோ வேணும், ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண சைஸே வேணுங்கும்போது, அதே சைஸ்க்கு புடிச்சுக்கிட்டு, கீழ இருக்க நீடில இழுத்தீங்கன்னா, இப்படி ரிங் ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. இதே மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கோங்க. ஓகே. இந்த மாரி ஒரு லைன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். இல்ல ஒரே லைன் வேணும்னா குட்டியா ரவுண்ட் போட்டு இந்த மாரி எடுத்துக்கோங்க. ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. செகண்ட் லைன் வேற கலர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கலர் முடிச்சுட்டோம். இது சென்டர்ல இந்த மாரி பேர்ல் வந்து ஒண்ணு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். இவ்வளோதான் ரிங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. வேற என்ன கிளாஸ் வேணுமோ அடுத்து கமெண்ட் பண்ணுங்க.